ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த முருகப்பெருமானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேச ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு முதலாவது ராசி அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசி அன்பர்கள் எப்படி ராசி சக்கரத்தில் முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே போல தாங்க அவங்க வாழ்க்கையிலையும் சரி, பணியிடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையுமே இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவம் தான். ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற பொருளுக்கேற்ற அவங்க கிட்ட நிறையா சிறப்பான குணங்கள்லாம் இருக்கும். அதே போல் இவங்களை நீங்கள் ஈஸியாக ஏமாற்றலாம். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலுமே இப்போ வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதை அப்படியே அவங்க ஓப்பனாக ஷேர் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய நண்பர்கள், தனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி தீர்த்துருவாங்க. இதை மற்றவங்க வேறு மாதிரி பயன்படுத்தி அவங்கள ஒரு பகட காயாகவே யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் மற்றவங்களால தான் அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கும். மேலும் இவங்க நகைச்சுவை திறன் அதிகமாக பெற்றிருப்பதால் இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யார் என்ன கேட்டாலுமே தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இடத்துல அவங்களுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களுக்கு நிம்மதியே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே நல்ல ஒரு குணங்கள் பெற்றவங்க தான் இந்த மேச ராசி அன்பர்கள். மேலும் இவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறனால முருகப்பெருமான் அப்படிங்கிறவரு உங்களுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு கடவுளாக பார்க்கப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 22ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, ராகு, அயனசைன பூகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் புது தெம்பு உண்டாகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், முயற்சிகள் எல்லாத்துலேயுமே சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடும், அதனால் கவனமாக இருங்க. தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்கள் நல்ல பலனை கொடுக்குங்க. வாடிக்கையாளர்கள் பற்றி வீண் கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பு நேயர்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனாலுமே எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு இருப்பது கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. மேலும் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். புத்தி சாதுர்த்தியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றி பார்ப்பீங்க. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடுங்க. மேலும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். பணவரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் திடீர் செலவுகள் அப்படிங்கிறது உண்டாகுங்க. யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். அதனால் கவனமாக இருங்க. பணவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்த தகவல்கள் நல்ல தகவலாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுதுங்க. மேலும் பணியாட்கள் மூலமாக நன்மைகள் நிறைய நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமைக்காக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். கௌரவம் கூடும். நிலுவையில் உள்ள தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். பதவி உயர்வும் கிடைக்க போகுதுங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை உங்களுக்கு பெருக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேச ராசி அன்பணியர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டையில் தென்றல் என வீசும். மன மேடை ஏறும் மங்கள நாள் வந்து மனதில் மகிழ்ச்சி மலர்களை பூக்கச் செய்யுங்க. இன்னும் சிலருக்கு வீட்டில் அள்ளி அணைத்திடவே பிள்ளை செல்வமோ துள்ளி விளையாடுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறி வேகம் பிறக்கும். அதன் காரணமாக லாபமும் அதிகரிக்கும். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் காணப்படுவாங்க. மேலும் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். எதிரிகளின் பணமும் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் கிடைக்கும். மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் அடைவீங்க. புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும். தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படும். தொலைதூர பயணங்களின் மூலமாக நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருத்தல் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும். கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டுங்க. மேலும் சகோதரர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேருங்க. இன்னும் சிலருக்கு தடை தாமதங்கள் வரும். பொதுவாகவே சோம்பல் அதிகரிக்கும். வீட்டு செலவுகளும் அதிகரிக்கும். மேலும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இனிய காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் புண்ணிய திருத்தலங்கள் மற்றும் யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். மனைவியின் பணிவிடைகள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மேலும் மதிப்பும் கௌரவமும் உயரக்கூடும். குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படும். இன்னும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடும். மேலும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்று மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மேசராசி அன்பணியர்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.